மக்களே, இன்னையோட டியூ டேட் முடிஞ்சு 15 நாள் ஆகுது. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் ப்ரே பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ஏன்னா இதனால எங்கள் பொண்ணுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் கிடச்சிருக்கீங்க. சித்தி, சித்தப்பா, மாமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து பார்த்துருந்தீங்க. அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எல்லாருமே நார்மல் டெலிவரியா சிசேரியனான்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு சிசேரியன் தான். நார்மல் டெலிவரிக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு டே நைட்டில் இருந்து மறுநாள் காலையில் 10 மணி வரைக்கும் எனக்கு பெயின் இருந்துச்சு. ஆனால் பாப்பா உள்ளேயே மோஷன் போனதுனால சி செக்ஷன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டிருந்தீங்க. நான் ஃபஸ்ட்டில் இருந்தே லாஸ்ட் வரைக்கும் பிஹெச்சில் டெலிவரிக்கு போகும்போதுமே பிஹெச்சுக்கு தான் போனோம். சி செக்ஷன் அப்படிங்கிறதுனால ஜிஹெச்சுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நான் ஃபஸ்ட்டு என்னோடய பிளானே வந்து சிசேரியன் அப்படின்னாலே வெளியே தான் காட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதனால் சி செக்ஷன்னோடனே வெளியே போயாச்சு. கோயில்பட்டியில் பொதுநல மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் வந்து நாங்கள் காமிச்சோம். அதுக்கப்புறம் பாப்பா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பாப்பா ரொம்ப நல்லா இருக்கா. அகைன் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். டெலிவரி பெயின் எப்படி இருந்தது? அதுதான் நான் மெயினாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். உலகத்தில் உள்ள எல்லா தாய்மார்களுக்குமே நான் ரொம்ப ரொம்ப சல்யூட் பண்ணிக்கிறேன். செம்மடி வாங்கினேன். நான் தான் செம்மடி வாங்கினேன். பக்கத்தில் இருந்துட்டு மஞ்சக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அடின்னு பலார்னு விட்டுட்டேன். அந்த பெயினில் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ தான் வந்து நம்ம அம்மா மேலே இன்னும் கொஞ்சம் மதிப்பு கூடியிருக்கு. இவ்வளோ பெயினை தாங்கிக்கிட்டா எங்கள் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு. ஆனால் பாப்பா ஃபேஸை பார்க்கும்போது அந்த பெயின்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. நாங்கள் 2 பேருமே ஓன் சிஸ்டர்ஸ் தான். நிறைய பேர் கேட்டீங்க. நாங்கள் 2 பேருமே ஓன் சிஸ்டர்ஸ். நான் வந்து அக்கா, இவன் வந்து தங்கச்சி. நான் வந்து எல்லாருமே தங்கச்சி. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே என்னைய தான் அக்கான்னு சொல்கிறாங்க. நான் வந்து அக்கா, இவங்க தங்கச்சி. எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு வந்து சில பேர் உரிமையை கேட்காங்க, ஏன் உங்கள் பேபி மட்டும் காமிக்க முடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து பேபி இல்லை, உங்கள்கிட்ட காமிக்காமையா? எனக்கு வந்து பேபி இல்லை, அதனால காமிக்கல. அவ்வளோதான். இதை உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சோம், கன்வே பண்ணிட்டோம். செகண்ட் எல்லாருமே எங்களுக்குமே ஒரு பொண்ணு வந்துச்சு. அதை வந்து மறுபடியும் நாங்கள் வளர்க்குறோம். சரி, ஓகே, தேங்க்யூ.